வணக்கம் தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு தீர்வு பாலம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறது இயற்கை விவசாயம். தற்போது அதிகப்படியா இயற்கை விவசாயம் பற்றியான விழிப்புணர்ச்சி பலரிடம் அதிகரிச்சிருக்குது. அது பற்றியான விவசாயம் பற்றியும் விவசாயிகளிடமும் அதிகரிச்சிருக்கு. இது பற்றியான பல்வேறு கோணங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்கும் தஞ்சை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகின்றனர். தஞ்சை அடுத்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை உரங்கள், இயற்கை பூச்சி மருந்துகளை மட்டுமே பயன்படுத்தி குறைந்த செலவில் அதிக மகசூல் செய்து காட்டியவர் விவசாயி சித்தர். இயற்கை விவசாயம், இயற்கை மருத்துவங்களில் சாதனைகளை செய்த இவர் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். காலப்போக்கில் தனது 2 மகன்களுக்கும் இயற்கை விவசாயத்தை கற்றுக் கொடுத்ததால் தனது கணினி பொறியாளர் பணியை விட்டுவிட்டு முழு நேரத்திலும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார் இளம் விவசாயி ராஜராஜன். விவசாயம் செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. அவர்களை அரவணைப்பதற்கும் அவர்களுக்கு நிறைய பக்கபலமாக தர வேண்டிய விஷயங்கள், இப்போ உலக அரங்கில் இயற்கை விவசாயத்தை எடுத்திங்கன்னா நிறைய அணுகுமுறைகள் இருக்குது. நம்ம இடத்துல அணுகுமுறை இன்னும் சரிவர வரைவுக்கு வரலங்கிறது என்னது அனுபவம். நெற்பயிர் விவசாயத்தில் சேலஞ்சம்பா, கம்பன் சம்பா, நீலஞ்சம்பா, மாப்பிள சம்பா, தங்கச்சி சம்பா என 50க்கும் மேற்பட்ட அழிந்து வரும் பாரம்பரிய நெல் ரகத்தையும் அதற்கான நெல் விதைகளை உற்பத்தி செய்தும் அதனை பாதுகாத்து வருகின்றனர். விட்டுப்போன பாரம்பரிய நெல் விதைகளையும் வாழைக்கன்றுகளையும் இயற்கை முறை விவசாயத்தை காப்பாற்றுவதில் தங்கள் குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இந்த நிலையில் தற்பொழுது 100 ரகங்கள் மட்டும் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். பாரம்பரியத்தில் நம்ம மிஸ் பண்ணது எல்லாத்தையும் திருப்பியும் ரிட்ரை பண்ணி எடுக்கிறது தான் எங்களோட வேலையாக போய்ட்டுருக்கு. வாழையில் ஒரு 6 ரகங்கள் வச்சுருக்கோம். இப்போ வாழையில் பார்த்திங்கன்னா பேன்ற ஒரு வெரைட்டிலாம் சுத்தமாக அழிஞ்சே போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. அதில் இப்போ நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி நெல்லில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஆயிரக்கணக்கான நெல் இருந்துச்சு. அது எல்லாமே அழிஞ்சு போய் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 118 ரகம் தான் மொத்தத்துக்கே ஒரு 2-3 என்ஜிஓஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 53 ரகம் அதில் ப்ரிசர்வ் பண்ணி சீட் சேவியராக பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை உணவுகளை மறந்து துரித உணவுகளை மக்கள் உட்கொள்வதனால் ஏற்படும் ஏராளமான நோய்களுக்கு அவர்களே காரணமாகின்றனர் என்று தெரிவிக்கும் ராஜராஜன், இயற்கை உரங்கள் மூலம் சாகுபடி செய்யக்கூடிய அரிசியில் கிடைக்கக்கூடிய சத்துக்களினால் நோய்கள் வருவதில்லை என்றும், பாரம்பரியான அரிசி உணவுகளை உட்கொண்டாலே புற்றுநோய் உட்பட அனைத்து விதமான நோய்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என இயற்கை மருத்துவர் அரவிந்த் தெரிவித்துள்ளார். கவுனின்னு சொல்லி ஒரு அரிசி இருக்கும். அதில் 2 வெரைட்டி இருக்குது. கருப்பு கவுனி, சகப்பு கவுனின்னு இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாவோனாய்ட்ஸ், கெரட்டினாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பிக்மெண்டட்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கருப்பரிசின்னு சொல்லுவாங்க சில ஊரில். இப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கவுனியை அதிகமாக பயன்படுத்துவாங்க. கேன்சர் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. தமிழகத்தில் இயற்கை விவசாயமும் இயற்கை முறை விவசாயிகள் வருகை அதிகரிப்பு ஒரு பக்கம் மகிழ்ச்சி அளித்தாலும், இதுபோன்ற நிலையை அதிகரிக்கவும் இயற்கை முறை விவசாயிகளையும் விவசாய கூலி தொழிலாளிகளையும் பாதுகாப்பது அரசின் கடமையாகவும் கருத்தில் கொண்டு அவர்களை பாதுகாக்க சட்டம் கொண்டு வர வேண்டுமென இயற்கை விவசாய வல்லுநர் சித்தர் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், தஞ்சை. தஞ்சையில் இயற்கை விவசாயம் பற்றி பார்த்தோம். தற்போது திருவாரூரில் இயற்கை வேளாண்மை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்க்கலாம். இயற்கை வேளாண்மை முறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அரசே கொள்முதல் செய்து சத்துணவு குழந்தைகள் நல மையங்களில் பயன்படுத்த வருங்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய காலகட்டத்தில் மனித வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் பெரும்பாலானவை கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருளாகவே உள்ளது. விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள் ரசாயன உரங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் நிலையில் அவற்றை பயன்படுத்தும் மக்களுக்கும் பல்வேறு நோய் தாக்குதல்கள் ஏற்பட்டு பாதிக்கப்படுகின்றனர். இது ஆபத்தை தரக்கூடியது என உணர்ந்த வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வை பல வழிகளில் ஏற்படுத்தி வந்தார். நம்மாழ்வாரை பின்பற்றி விவசாயிகளும் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் குறித்தும், அதனால் தடுக்கப்படும் தீமைகளையும் ஏற்படும் நன்மைகளையும் பற்றியும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர்.
160 ரகங்கள் வந்து நம்மள்ட்ட பாரம்பரிய ரகங்கள் இருக்குது. அந்த 160 ரகங்களுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நோயை குறைச்சி அதே சமயத்தில் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றலாக தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ பாரம்பரிய நெல் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து உணவு கிடையாது, அது எல்லாமே வந்து மருந்தாக தான் நம்மளுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வெளியில் விளையிற ரகங்களுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இதுக்கு நம்மளுக்கு நோயை குறைக்குது, ஆஸ்பத்திரி செலவு குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சமுதாயத்துக்கு நிறைய பக்கபலமாக இருந்து இது வந்து உதவியை செய்யுது. இயற்கை வேளாண்மை மூலமாக நெற்பயிர் சாகுபடி மற்றும் தமிழகம் முழுவதும் பாரம்பரிய நெல்லை இயற்கை வேளாண்மை மூலமாக சாகுபடி செய்ய விவசாயிகளை வலியுறுத்தி வருகிறார் புத்தகலூரை சேர்ந்த விவசாயி உதயகுமார். ஏழை விவசாயியான உதயகுமார் அரசின் தொகுப்பு வீட்டில் தனது மனைவி, மகள் மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். நம்மாழ்வாரின் இயற்கை வேளாண்மையால் ஈர்க்கப்பட்டு கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் தனக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வருகிறார். தனது வீட்டிலேயே நாட்டு மாடுகள் வைத்து இயற்கை உரமான பஞ்சகவியம், மீன் அமிலம் உள்ளிட்ட பல்வேறு உரங்களை தயாரித்து வரும் இவர் மாடுகளின் சாணத்தைக் கொண்டு மீத்தேன் எரிவாயு உற்பத்தி செய்து வீட்டின் சமையலுக்கும் பயன்படுத்தி வருகிறார். ரொம்ப ஆர்வம் கொடுத்தது வந்து உதயகுமார் ஐயா தான். அவர் பக்கத்தில் புத்தகலூர் தான் அவருக்கு. அவர்கிட்டேருந்து தான் இந்த விதையெல்லாம் வாங்கி நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்ல மகசூல் வருது. நீங்களே பார்க்குறீங்க, மற்ற ஃபீல்டோட இதில் எனக்கு வந்து 50 தூர் கிட்டத்தட்ட நல்லா கட்டியிருக்குது. நல்லா கதிரும் வந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறீங்க. இது வந்து உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமான ரகம். இந்த பழைய ரகங்கிறதுனால சிகப்பு அரிசியாக இருக்கும், நல்லாவும் வருது. இது எனக்கு வர வருஷம் இதை விட இன்னும் அதிகமாக நான் வந்து அதிக ஃபீல்டு போடலான்னு இருக்கிறேன். இயற்கை வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை உரிய வகையில் விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். ரசாயன உரங்களைக் கொண்டு மேற்கொள்ளப்படும் விவசாயத்திற்கு பல்வேறு மானியங்களை அரசு வழங்கி வரும் நிலையில் இயற்கை வேளாண்மை முறையில் உற்பத்தி செய்யப்படும் நஞ்சில்லா உணவை அரசே விலைக்கு வாங்கி சத்துணவு மையங்கள், குழந்தைகள் நல மையங்கள், அங்கன்வாடி மையங்களிலும் பயன்படுத்தி வருங்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க வேண்டும் என இயற்கை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலக்கியா, செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர். திருச்சி இயற்கை அங்காடிகளில் விற்பனை செய்யப்படும் வேளாண் பொருட்கள் குறித்தும் போலி மற்றும் கலப்பட பொருட்களை கண்டறிவது குறித்து இயற்கை அங்காடி உரிமையாளரிடம் செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இயந்திரமயமாக்கப்பட்ட உலகில் பெரும்பாலான பொருட்கள் செயற்கையாகவும் ரசாயனம் கலந்த பொருளாகவும் உள்ளன. இதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இயற்கையாக தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தற்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. உதாரணமாக தமிழகம் முழுவதும் பெரும்பாலான இயற்கை அங்காடிகள் உருவாகி இருக்கின்றன. இவற்றிலிருந்து விளைபொருட்கள் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து பெற்று அவரை மக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். தற்போது திருச்சியில் KK நகரில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அங்காடியினுடைய உரிமையாளர் வினோத் அவர்கள் கேட்கலாம். வணக்கம். இப்போ வந்து இயற்கை அங்காடி வந்து என்ன மாதிரியான பொருட்கள் விற்கப்படுது, குறிப்பாக வேளாண் பொருட்கள் என்ன மாதிரியான? வேளாண் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மரபு வழி அரிசிகளில் இருந்து சிறுதானியங்கள் வரைக்கும் எல்லாமே விற்றுட்ருக்கோம். அது இல்லாமல் பருப்பு வகைகள், பயிர் வகைகள் போன்றவையெல்லாம் விற்றுட்ருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஒரே அரிசினா அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய IR8, IR30 சொல்லக்கூடிய அந்த அரிசிகள் தான் வந்து நம்ம இன்றைக்கி பயிரிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நாம் இந்த மண்ணில் நிறைய பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம அதிகமாக பயன்படுத்தியதுனால தான் அந்த கால முதியவர்கள் எல்லாமே வந்து உடல்ல இருந்து மனம் வரைக்கும் எல்லாம் வலிமையாகவும் இருந்தாங்க. எந்த நோய் இல்லாமல் வந்து இருக்க வாய்ப்பு இருந்தது. அதை மீண்டும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு நிறைய மன உளைச்சலுக்கு உட்பட்டு ஆளாகியிருக்காங்க. அவங்களுடைய பெரும்பான்மையான வருமானங்களை எல்லாமே பார்த்தோன்னா மருத்துவமனையிலேயே மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு பகுதியை வந்து அவர்களுக்காக, ஏன்னா நம்ம வாழ்வதே வந்து நமக்காக தான், பொருளாதாரத்துக்காக கிடையாது. அதனால் அவங்க சரியாக செயல்பட்டு நல்ல உணவுகளை வந்து தரம் பிரித்து பார்த்து கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்க வாழ முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த புதிய தலைமுறைகளுக்கு, வரக்கூடிய இந்த ஜென்ரேஷனுகளுக்கு எது சரி எது தவறுன்ற அளவுக்கு தெரியாமல் இருக்குது. அதையும் வந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் வருங்காலங்களில் வந்து எதை சரியாக சாப்பிடணும், எதை சரியாக சாப்பிடக்கூடாது, எதை தவிர்க்கணுன்ற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த இளம் தலைமுறைகளுக்கு வந்து இருக்கும். அது நிச்சயமாக பெற்றோர்களும் செய்யணும். இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து எந்த வேளாண் பொருட்களை விரும்பி வாங்குறாங்க, விலைகள்லாம் இந்த மாதிரி? இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடியது வந்து சிறுதானியங்கள் உட்பட எல்லாமே இன்றைக்கி விரும்பி வாங்குறாங்க. அரிசிகள் வந்து என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா வந்து ரொம்ப வேகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா
பொதுவாக பாலிஷ்டு இருக்கக்கூடிய அந்த அரிசிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடனடியாக வெந்துடும். ஆனால் நம்முடைய பாரம்பரிய அரிசிகளினுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் தான் வந்து ரொம்ப எல்லா மினரல்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். அது நிச்சயமாக வேகிறதுக்கான காலதாமதம் எடுக்கும். ஆனால் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அது இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதை சாப்பிடும்போது நமக்கும் அந்த உடல் வலிமை வந்து அவங்களுக்கு அதிகமாகும். விலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வெளியில் வாங்குற அந்த விலையை விட ஒரு 20-30 விழுக்காடு மட்டும்தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இயற்கை விவசாய முறையில் நெல் சாகுபடி செய்வதன் மூலம் விவசாயிகள் கூடுதல் லாபம் அடைவது மட்டுமின்றி மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும் என தெரிவிக்கின்றனர் இயற்கை விவசாயிகள். இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பல்வேறுபட்ட காலநிலைகள், நெற்பயிர், அதை சார்ந்த பயிர் சுழற்சி முறையை கடைபிடித்து வருவதால் அதிக அளவில் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதால் மண் வளம் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி மகசூலும் குறைகின்றது. மேலும் நிலத்தடி நீர் மாசு, சுற்றுப்புற மாசு ஏற்படுவது மட்டுமின்றி ரசாயன முறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் விஷத்தன்மை கொண்ட பொருளாக மாறுகின்றது. இதற்கு ஒரே தீர்வு இயற்கை விவசாயம் மட்டுமே என்கின்றனர் இயற்கை விவசாயிகள். இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் செயற்கை ஏதாவது ரசாயன உரமும் பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்தும் போது இந்த பூச்சிக்கொல்லி பயன்படுத்தும் போது தேன் பூச்செல்லாம் வந்து பூவிலேருந்து விழுந்தது. கீழே செத்து விழுந்த பிறகு சரி நம்ம வெளியே தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுலேருந்து அந்த ரசாயன உரத்தையும் பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்தையும் அன்றைக்கே நிப்பாட்டிட்டேன். அப்போ நிப்பாட்டின உடனே நமக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பெருசாக ஒன்றும் என்னுடைய தோட்டத்தில் வந்து பிரச்சனைகள் வரல. ஆனால் வெளியிலேருந்து மக்கள்கிட்டேருந்து நீ வந்து ஒரு முட்டாள், உனக்கு என்ன தெரியும், விவசாயம் வந்து நல்லாவே இருக்காது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா விவசாயத்தில் எதுவுமே எடுக்க முடியாது, வருமானம் வராது அப்படின்லாம் பேசுனாங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதில் ஒன்றும் பெரிய மாற்றமே இல்லை, இன்னும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். அதாவது என்னுடைய இயற்கை விவசாயம் வந்து நம்ம செலவை குறைக்கும் போது அதை விட கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு வந்து நிகரலாகுங்கிறது அதிகமாக இருந்தது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சோமு இளங்கோ தமிழக அரசு பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற இவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் ஈர்ப்பின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளாக இயற்கை முறை விவசாயத்தை சிறப்பாக செயல்படுத்தி இயற்கை முறை விவசாய ஊக்குவிப்பாளராகவும் மாறியுள்ளார். பாரம்பரிய நெல் ரகமாக இருந்து அழிந்து போன குறுகிய கால நெல் ரகமான பூங்கார் மற்றும் சம்பா ரகமான மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா நெல் ரகங்களை பயிர் செய்து நல்ல லாபமும் பார்த்து வருகின்றனர். நான் கடந்த 10 வருஷமா இயற்கை வேளாண்மை பண்றேன். இந்த இயற்கை வேளாண்மைக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னா, வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் நடத்திய அந்த ஒரு பயிற்சி வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேன். அவர் இந்த தலைஞாறு பகுதியில் பூங்காருங்கிற பாரம்பரியாக விளையக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட பூங்கார் விதை அங்கே தான், பூங்கார் நெல் அங்கே தான் விளைஞ்சிதுன்னு சொல்லும்பொழுது நான் தேடி பிடிச்சி 2 கிலோ விதை தான் கிடைச்சிது. அதை ஒரு மூட்டை நெல்லாட்டம் 10 சென்ட்டில் விளைவிச்சு நான் பண்ணேன். அதற்கு பிறகு அதை 100 பேருக்கு கொடுத்தேன் 2 கிலோன்ட்டு. இப்போ என்னாச்சுன்னா தமிழ்நாடு முழுவதும் பூங்காறு பரவி இருக்கு. இப்போ நான் வந்து 10 ஆண்டுகளாக முதல்ல வந்து பூங்காறு, மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா இதை தான் சாகுபடி பண்ணிட்டு அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப 70 நாள் முதல் 90 நாள் வரை குறுகிய காலத்தில் விளைவிக்கப்படும் பூங்கார் நெல் ரகம் மருத்துவ குணம் கொண்டது என தெரிவிக்கும் இவர் விவசாயத்திற்கு தேவையான மாட்டு சாணம், எரு, ஆட்டு எரு, மண் புழு உரம், பஞ்சகவியா, மீன் அமிலம் உள்ளிட்ட இடுபொருட்கள் தயாரிக்க பயிற்சி அளித்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தையும் அளித்து வருகிறார். அடுத்த தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இயற்கை முறை விவசாயத்தின் மூலம் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு முறையான மானியம், உதவிகள், ஆலோசனைகளை மத்திய, மாநில அரசுகள் செய்து தருவதோடு சந்தைப்படுத்த தேவையான நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். கேவி பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம். இயற்கை விவசாயத்தின் மூலம் மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு கடந்த செய்தி தொகுப்புல பார்த்தோம். அரசு நேரடி விற்பனை நிலையம் அமைத்து கொடுத்தால் இயற்கை விவசாயிகள் ஆர்வமுடன் இயற்கை வேளாண் உற்பத்தியில் ஈடுபடுவார்கள் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தில் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யும் உணவு முறைகளுக்கு மக்கள் நாடி வருகின்றனர்.
அரசு இதற்கு தனியான கொள்கை வகுக்க வேண்டுமென்றும் இயற்கை வேளாண்மைக்கு என தனியான துறையும் தொடங்க வேண்டுமென்றும் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். ரசாயன உரங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மண்வளத்தை புதுப்பித்து பசுந்தாள் உரச்செடிகளின் விதைகளை பெருமளவில் இலவசமாக வழங்க வேண்டுமென்றும் இயற்கை வேளாண்மைக்கான உரத்தை விவசாயிகளை தயாரிப்பதால் அதற்கான மானியத்தை வழங்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். மக்கள் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் மெயினாக அந்த ஹெல்த் இஷ்யூஸ். இன்றைக்கி பல வருஷமாக ரசாயன கலந்த உணவுகள்லாம் சாப்பிட்டு பல விதமான நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இந்த இயற்கை விவசாயம் பக்கம் திரும்பி வராங்க. ஸோ இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட பொருளை நிறைய நுகர்வோர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கை முறையில் உணவு சாப்பிட்றதுனால நமக்கே கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. மற்ற இடத்துல விற்கிற மாதிரி காய்கறிகள்லாம் இந்த சொல்லுவாங்க அந்த பெஸ்டிசைட்ஸ், அந்த காய்கறிலாம் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த நிறையா கெமிக்கல் போடுறாங்க. அந்த கெமிக்கல் போடுறதுனால அந்த காய்கறியில் இருக்கிற சத்து, இயற்கை இதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காகவும் இதுக்காக தான் சாப்பிடணுமோ தவிர நம்ம ஹெல்த்துக்காக சாப்பிட்றதில்ல. இதுகுறித்து இயற்கை உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் ராஜேஷ் கூறுகையில், தங்கள் நிறுவனத்தில் முழுமையாக இயற்கை உணவுப் பொருட்கள் மட்டும் விற்பனை செய்வதாகவும், சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றனர் என்றும், கலந்து கொண்ட பொதுமக்களில் பலர் இயற்கை உணவு முறைக்கு மாறி வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்த அவர், இயற்கை விவசாயத்தில் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் பல விவசாயிகள் இந்த முறைக்கு வருவதில்லை என்றும், அரசு உதவி செய்தால் இயற்கை முறை விவசாயிகள் அதிக அளவில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், கரூர். இயற்கை விவசாயம் செய்யறது, அதை விற்பனை செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் வணிகமயம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மறுப்பறதுக்கு இல்லை. அதைத்தான் இப்போ மக்களும் சொல்றாங்க. அரசே இதை ஏற்று நடத்தும் பட்சத்தில் கொஞ்சம் குறைந்த விலையிலையும் நடுத்தர மக்களும் பயன்படுத்துகிற அளவுக்கான அந்த பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட காய்கறிகளை வாங்குவதில் பொதுமக்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் இயற்கை உணவுப் பொருட்களுக்கு மாறிய காரணம் என்ன, பொதுமக்களுடைய இயற்கை உணவு தேவைகள் பூர்த்தி ஆகின்றதா என்பது குறித்து இயற்கை காய்கறிகள் சாகுபடி செய்யும் தோட்டத்திலிருந்து சேலம் செய்தியாளர் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட காய்கறிக்கு தற்போது சந்தைகளில் நல்ல மவுசு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு ட்ரெண்டாகவே சொல்லலாம். தற்போது ஏராளமான பொதுமக்கள் தற்போது இயற்கையை நோக்கி படையெடுத்திருக்காங்க. அந்த வகையில் இயற்கை காய்கறிகளும் தற்போது பொதுமக்கள் அதிக அளவில் வாங்க துவங்கியிருக்காங்க. இதனால் சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் இயற்கை அங்காடி துவங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு படித்த இளைஞர்கள் அனைவரும் தற்போது இயற்கை விவசாயத்துக்கு திரும்பி குறிப்பாக பொதுமக்களுக்கு தேவையான இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட காய்கறிகளை விளைவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் குறிப்பாக 4 ஏக்கர் பரப்புள்ள குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட வகையான காய்கறிகளை விளைவிட்டு சமூக குறிப்பாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஊடகம் மூலமாக பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த பகுதியை சேர்ந்த குறிப்பாக இந்த காய்கறிகளை பயன்படுத்தி பொதுமக்கள் நம்ம நினைச்சிருக்காங்க. அம்மா வணக்கம்மா, குறிப்பாக தற்போது இயற்கை காய்கறி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. எதனால் நீங்கள் இயற்கைக்கு மாறினீங்க? இதனால் என்ன பயன் நினைக்கிறீங்க நீங்கள்? இயற்கையாக சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லதாக இருக்குது. முன்னெல்லாம் தெரியாமல் நாங்கள் ரசாயன முறையில் இது பண்ணதை சாப்பிட்டோம். அதனால் எங்களுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. எங்களோட சந்ததிகள்லாம் நல்லபடியாக இருக்கணும், அதனால் நாங்கள் இயற்கையாக மாறலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே இயற்கை உரம் போட்டதாக தான் வாங்குகிறோம். நாங்கள் இவங்க நல்ல இதாகவும் கொடுக்குறாங்க, நாங்கள் இங்கே நல்லா வாங்கிட்டுருக்குறோம். குறிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இங்கே என்ன மாதிரியான காய்கறிலாம் கிடைக்குது? எதுக்காக நீங்கள் இயற்கையை மாறி வந்திருக்கீங்க? இதனுடைய விலை சந்தையில் அதிகமாக விற்கப்படுதா சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கத்திரிக்காயெலாம் ரொம்ப மருந்து இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுதான் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இயற்கையாக பண்ணுறதுல முழு சத்து இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸ்லேயுமே சத்து இருக்கிறது நேச்சுரலாக கிடைக்கிறதுல தான் இருக்குது. நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக எது போய் வாங்கினாலும் விலை எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. இதுவும் ரீசனபிளாக தான் இருக்குது, ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை. அதனால நாங்கள் இங்கே கண்ணில் பார்க்குறோம் எப்படி இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்தனால எங்களுக்கு இது ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் இதையே வாங்குகிறோம். கடந்த சில வருடங்களாகவே இயற்கை விவசாயம் பற்றிய அவேர்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச பொருட்களை உட்கொள்ளணும், அது பற்றியான பலன்களை மற்றவர்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற விழிப்புணர்ச்சியும் மக்களிடம் அதிகமாக இருக்குது. இந்த செய்தி தொகுப்புகள் மூலம் நமக்கு இன்னுமே அதிக தகவல்கள் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.